இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து டெல்லி நாடாளுமன்றத்துக்கு 39 எம்பிக்கள் அனுப்புறோம். எதிர்கட்சியில சில பேர் திமுக அணி 39க்கு 39 ஜெயிச்சிருச்சு, என்னங்க பிரயோஜனம், இவங்க எல்லாரும் போய் டெல்லியில நாடாளுமன்ற வளாகத்திற்கு கூடிய கேண்டீன்ல சமோசா சாப்பிடுவாங்க, அந்த வடகிட கிடைச்சான்னு பாப்பாங்க அப்படின்னு. ஆனா இந்த 39 பேரும் திமுக அணியை சார்ந்த 39 எம்பிக்களும் இன்றைய தினம் பாஜக அமைச்சர்களை சப்பாத்தி சாப்பிட அனுப்பிட்டாங்க. சபைக்குள்ளேயே வர முடியல. நாடகம் என்றால் ஏன் உங்களுடைய தலைவர்களில் ஒருவராக ஜெயக்குமாரை அங்கே அனுப்பினீர்களே, நாடகத்திலே அவரும் பங்குதாரா? நான் அவருடைய பேச்சை கேட்ட பிறகு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆமையா, நாடகம்னே வச்சுக்கோங்கயா. ஆனால் அந்த நாடகத்தின் ஹீரோ தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த நாடகத்தின் காமெடியன் எடப்பாடியார். நான் காமெடியன் ரொம்ப தைரியமா சொல்றேன்னா, வெளியே வந்து காமெடியன்னு சொன்னாரு, சட்டசபைக்குள்ள கூட அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொன்னாரா கிட்டத்தட்ட. இன்னைக்கு காலையில இது ரொம்ப ஜோக்கு. டெல்லிக்கு போனாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, ஐயா எதுக்கு வந்திருக்கீங்க? அவர் சொல்றாரு, எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல, எங்க கட்சி ஆபீஸ பார்க்க வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னு இனிமேல் தான் தெரியும். காலையில ராத்திரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் பார்க்கிறார். ரைட்டி, அவர் பார்க்கணும், அந்த அரசியலுக்குள்ள கூட வரல. பார்த்துட்டு வந்து இன்னைக்கு காலையில பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்றாரு, நான் அமித்ஷாவிடம் கேட்டுக்கொண்டேன், இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை, அந்த உரிமை, இந்த 7.18% அளவிலான அந்த உரிமை குறைக்கப்படக்கூடாது என்று அமித்ஷா கேட்டுட்டேன். அப்புறம் இது எப்படி நாடகமாகும்? இதை நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, ஆனால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அன்னைக்கே சொல்லி அதற்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்திருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். இத்தகைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இதே அண்ணாமலையார் பாஜக மாநில தலைவர் ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார். என்னன்னா, தமிழ்நாட்டிலே அனைத்து அமைச்சர்களும் படிக்காமலேயே அதிகாரத்திற்கு வந்தவர்கள். அவ்வளவு அமைச்சர்களும் படிக்காமலேயே அதிகாரத்துக்கு வந்தவங்க. நான் கூட நினைச்சேன், ரைட்டா தப்பாங்கிறதுக்குள்ள கூட போகல. படிச்சாங்களோ படிக்கலையோ, இவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்கல்ல, அதனாலதான் அதிகாரத்தை உட்கார வச்சிருக்காங்க மக்கள். சரி, இந்த அமைச்சர்கள் படிச்சாங்களா இல்லையான்னு கேட்கிறீங்க. நான் கேட்கிறேன், இந்த பிரதமர்னு ஒருத்தர் இருக்காங்க, தமிழ்நாடு அமைச்சர்கள் படித்தார்களா இல்லையா, பட்டம் வாங்கினார்களா இல்லையா என கேட்கிற பாஜக தலைவரே, பிரதமர் மோடி எந்த கல்லூரியில் படித்தார், எந்த பட்டம் வாங்கினார், சர்டிபிகேட்டை மட்டும் வெளியிடுறாரு. மாண்புமிகு முதல்வர் என சொல்வது வழமை. ஆனால் நான் நமது முதல்வர் அவர்களை மானமிகு முதல்வர் என்றே அழைப்பேன். நீ கொடுக்கிற காசு வேணாம் ஐயா, உன்னுடைய வெகுமானம் தேவையில்லை, எங்களுடைய இனமான முக்கியம், எங்களுடைய தமிழ்மான முக்கியம், எங்களுடைய சுயமரியாதை முக்கியம் என்று மோடி அரசையே எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாரே, அவரை நாம் எல்லாம் மானமிகு முதல்வர் என்றுதான் அழைக்க வேண்டும். அத்தகைய முதல்வர் அவர்கள் பல்லாண்டு பல ஆண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். வாழ்த்த வயது உண்டா என்று சிலர் நினைப்பார்கள். எனக்கு வயது உண்டு. அவருக்கு 72வது பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். நான் போன மாதம் தான் என்னுடைய 75வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடினேன். அதனால மூத்தவன் என்கிற முறையிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை நெஞ்சார மனமாற வாழ்த்துகிறேன். அவர் நீடூழி வாழ வேண்டும் என்பதிலே நமக்கெல்லாம் சுயநலம் உண்டு. அவர் நீடூழி வாழ்ந்தால்தான் தமிழ்நாடு நீடூழி வாழும். அவர் நீடூழி வாழ்ந்தால்தான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் நீடூழி வாழும். அவர் நீடூழி வாழ்ந்தால்தான் தமிழ் வாழும், தமிழ் மக்கள் வாழ்வோம். அந்த அளவுக்கு தமிழின் உரிமை, தமிழ்நாட்டின் உரிமை, தமிழ்நாடு மக்களுடைய நல வாழ்வு அவருடைய வாழ்வோடு பின்னி பிணைந்து இருக்கிறது, பிரிக்க முடியாதபடி ஆகியிருக்கிறது.
நான் மாணவிகு முதல்வர் என சொன்னதற்கு உடனடியாக ஒரு காரணம் உண்டு. உண்மையிலேயே சொல்லுகிறேன் தாய்மார்களே, பெரியோர்களே, எனக்கெல்லாம் தெரியாது. என்ன ஒரு கருத்தாளர்னு சொல்லுவாங்க. என்ன தெரியாதுன்னா 2026 தமிழ்நாடு உள்ளிட்ட கேரளா உள்ளிட்ட தென்னகம் உள்ளிட்ட இன்னும் பஞ்சாப், மேற்கு வங்கம், ஒடிசா உள்ளிட்ட 8 மாநிலங்களுக்கு ஒரு மாபெரும் ஆபத்து காத்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. உங்கள் எவ்வளவு பேருக்கு தெரியும்? முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பிய பிறகுதான் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஏன் இந்த நாட்டுக்கே தெரியும். நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனை யாராவது பெருசா பேசினாங்களா? ஆனா இவர் அதை எழுப்புகிறார். இதுல நியாயம் உண்டா இல்லையா? அனைவரும் யோசிக்கிறாங்க. ஒரு அழைப்பு தான். எம்பிக்கள், அமைச்சர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இதுல 7 மாநிலங்களுக்கும் 7 மாநிலங்களிலே இருந்து முதல்வர்கள், துணை முதல்வர், அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அவ்வளவு பேர் வந்து கூடுகிறார்கள். ஒரு மனதாக தீர்மானம். இந்த இளையாது தொகுதி மறுசீரமைப்பு போட்டுக் கொள்றீங்க, அதையெல்லாம் 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவை. தமிழ்நாடு முதல்வர் தீர்மானத்தை முன்மொழிகிறார். இதுல 7 மாநிலங்களினுடைய நான் சொன்ன இந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு மனதாக ஏற்கிறார்கள். எவ்வளவு பெரிய சாதனை! தமிழ்நாட்டுடைய மானத்தை காக்கிற போராட்டம். தாய்மார்கள் கூட நினைப்பாங்க, என்னங்க தொகுதி மறுசீரமைப்பு ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து டெல்லி நாடாளுமன்றத்துக்கு 39 எம்பிக்கள் அனுப்புறோம். எதிர்கட்சியில சில பேர் திமுக அணி 39க்கு 39 ஜெயிச்சிருச்சு, என்னங்க பிரயோஜனம்? இவங்க எல்லாரும் போய் டெல்லியில நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய கேண்டீன்ல சமோசா சாப்பிடுவாங்க, அந்த வடகிட கிடைச்சான்னு பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனா இந்த 39 பேரும் திமுக அணியை சார்ந்த 39 எம்பிக்களும் இன்றைய தினம் பாஜக அமைச்சர்களை சப்பாத்தி சாப்பிட அனுப்பிட்டாங்க. சபைக்குள்ளேயே வர முடியல. இங்க கூட செந்தில்வேல் சொன்னாரு, ஆளுநரையே வாக் அவுட் பண்ண வச்ச ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஐயா. நான் சொல்லுவேன், பிரதமரையே வாக் அவுட் செய்ய வச்ச ஆளுகையாண்டா தமிழ்நாட்டுடைய 39 எம்பிக்கள். அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பிரதமர் மோடி அவை விட்டு அப்படியே எதற்காக? அத்தகைய உரிமை போராட்டத்தை நம்முடைய திமுக அணி எம்பிக்கள் அங்கே நடத்துகிறார்கள். அந்த எண்ணிக்கை குறைக்கிறது வேலை பார்க்கிறாங்க. எப்படா குறையும்? ஏன்னா தமிழ்நாடு ஒரு நல்ல காரியம் பண்ணிடும். அதுவும் தாய்மார்கள் தான், ஐயா இவ்வளவு மக்கள் தொகை வேணாம் ஐயா, குறைக்கணும் என்று இதே ஒன்றிய அரசு தான் சொல்லிச்சு. 1970களில் நம்ம குறைச்சோம். அதற்கு மிக முக்கிய காரணம் தாய்மார்களே, உங்களுடைய கல்வி, நீங்க படிச்சீங்க, படிச்சுட்டு வேலைக்கு போறீங்க, படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது எதுக்கு இத்தனை பிள்ளை? அந்த காலத்துல குறைஞ்சபட்சம் 6-7 பிள்ளைகள். நான் ஒரு 6 பிள்ளைகள் ஒரு பிள்ளையா பிறந்தவன். இன்றைக்கு ஐயா தேவையில்லையா, 2 மிஞ்சி போனா 3. இந்த மாதிரி குறைச்ச அந்த பாவத்துக்காக உங்களுக்கு 39 எம்பிக்கள் கிடையாது. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் ஒரு 8 எம்பிக்களை வரணும். இதை விட கொடுமை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளாவில் அங்க இருக்கிறதே 20 எம்பி தான். அங்கேயும் ரொம்ப பெண் கல்வி அதிகம், அங்கேயும் பெண்கள் உத்தியோகத்துக்கு போறாங்க. 20ல 8 குறை, 39ல 8 குறையுதுன்னா அதுவே நமக்கு கொடுமை. 20ல 8 குறைஞ்சா நம்ம முதல்வர் கூப்பிடுறாரு, நம்முடைய கேரள முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் வந்து ஒரு அற்புதமான உரையாற்றுகிறார். தமிழ்நாடு முதல்வர் இந்தியாவுக்கு வழிகாட்டி இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய உரிமை குரலை மட்டுமல்ல, கேரளத்துக்காகவும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார் என்று உணர்வுபூர்வமா பேசின பேச்சு. நம்ம கூட ஐயா எண்ணிக்கையை குறைக்காதீங்கிறோம், அவர் என்ன பேசினாரு, இது வெறும் எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல,
இந்தியாவின் ஆன்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு ஒரு போர்டு போட்டாங்க. ஆன்மா என்னன்னா நம்முடைய அரசியல் உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 39 பேர் இருந்தே நமக்கு காரியங்களை சாதிக்க முடியல. இன்னும் குறைஞ்சா 20 பேர் இருந்தே சாதிக்க முடியல, இன்னும் குறைஞ்சா. ஆகவே இந்தியாவினுடைய அரசியல் அதிகாரம் என்கிற ஆன்மா, அந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு முதல்வர் இத்தகைய ஒரு அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிறாரே என்று தென்னிந்தியா மட்டுமல்ல, அங்கே மேற்கே இருக்கக்கூடிய பஞ்சாப், கிழக்கே இருக்கக்கூடிய மேற்கு வங்கம், ஒரிசா, அவ்வளவு பேரும் கிளம்பியாச்சு. இந்தியாவோட இதே பேச்சு. ஆகவே இந்த தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் எடுத்த இந்த அந்த கூட்டு நடவடிக்கை குழு, இந்த அநியாயத்துக்கு எதிரான அந்த கூட்டம், அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் சொல்லுவேன், நம்முடைய முதல்வர், மானமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த மேடை என்பதற்காக நான் பேசல, ஒரு நல்ல காரியம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி, அது சட்டமன்றத்தில் அதுதான் பிரதான எதிர்கட்சி. இப்ப இந்த பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் வாருங்கள் அழைச்சார். அதன் சார்பாக அருமை நண்பர் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவரு அங்க போனார். ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னார். பிறகு நான் கேட்டேன், அவர் சொன்ன கருத்தை முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டார், தீர்மானத்தில் சேர்த்தாரு, அருமை. ஆனா வெளியே வந்து உள்ளே வெளியே வாங்கல. அது மாதிரி உள்ளே வந்து இது நியாயம், இந்த கூட்டம் சரி, ஆகவே இந்த தீர்மானம் சரி என்று ஆதரவு தந்தவர் வெளியே வந்து என்ன சொல்றாரு, இது தேவையில்லாத கூட்டம். நான் அசந்து விட்டேன். தேவையில்லாத கூட்டத்தில் நீ ஏன் போய் கலந்துக்கிட்டு உள்ள போய் அதை விட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியா அவர் சொல்றாரு, ஏங்க இதெல்லாம் வெறும் நாடகம். நான் அசந்தே போயிட்டேன். இவ்வளவு பெரிய பிரச்சனை. நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை பயங்கரமாக வெட்ட பார்க்கிறார்கள். அதே நேரத்திலே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேசம் போன்ற வட மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை கூட்ட பார்க்கிறார்கள். இப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும்? இது எவ்வளவு முக்கியமான பிரச்சனை. இதற்காக தமிழ்நாடு முதல்வர் இத்தகைய முன்னெடுப்பு. அதற்கு 7 மாநிலங்களில் இருந்தும் இவ்வளவு நாடகம்னா 2 கேள்வி. முதல் கேள்வி, வந்தாங்களே அந்த 7 மாநில முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அவங்கள நாடகம் போடுறவங்களா? நியாயமா பேசுங்க. அப்ப நாடகம் என்றால் ஏன் உங்களுடைய தலைவர்களில் ஒருவராக ஜெயக்குமாரை அங்கே அனுப்பினீர்கள்? நாடகத்திலே அவரும் பங்குதாரா? நான் அவருடைய பேச்சை கேட்ட பிறகு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆமையா, நாடகம்னே வச்சுக்கோங்கயா. ஆனால் அந்த நாடகத்தின் ஹீரோ தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த நாடகத்தின் காமெடியன் எடப்பாடியார். ஆமா, உள்ள வெளியே வந்து இது தேவையில்லாத வேலை. நான் காமெடி வந்து ரொம்ப தைரியமா சொல்றேன்னா, வெளியே வந்து காமெடின்னு சொன்னாரு. சட்டசபைக்குள்ள கூட அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொன்னாரா கிட்டத்தட்ட. ஆனா இன்னைக்கு காலையில இது ரொம்ப ஜோக்கு. டெல்லிக்கு போனாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, ஐயா எதுக்கு வந்திருக்கீங்க? அவர் சொல்றாரு, எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல, எங்க கட்சி ஆபீஸ பார்க்க வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னு இனிமேல் தான் தெரியும். காலையில் ராத்திரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் பார்க்கிறார். ரைட்டி அவர் பார்க்கட்டு அந்த அரசியலுக்குள்ள கூட வரல. பார்த்துட்டு வந்து இன்னைக்கு காலையில பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்றாரு, நான் அமித்ஷாவிடம் கேட்டுக்கொண்டேன், இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை, அந்த உரிமை, இந்த 7.18% அளவிலான அந்த உரிமை குறைக்கப்படக்கூடாது என்று அமித்ஷா கேட்டுட்டேன். அப்புறம் இது எப்படி நாடகமாகும்? இதை நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, ஆனால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அன்னைக்கே சொல்லி அதற்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்திருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். புரியல. அதாவது ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், அதுல இதே நிலை இருக்கணும்ல, நிலையான தன்மை இருக்கணும்ல.
நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, பழையபடி மாற்றி பேச்சு. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வர், இந்தியாவுக்காகவே இத்தகைய நல்ல ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கும் பொழுது அதையும் கிண்டலும் கேலியும் செய்வது என்பது எதிர்கட்சி தலைவருக்கு அழகல்ல என்பதை நான் அழுத்த திருத்தமாக குறிப்பிடுகிறேன். இதுல அமைச்சர் பெருமக்களுடைய செயல்பாடுகள் பற்றியெல்லாம் இங்க ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஆனா பாருங்க, நான் கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மாசு அவர்கள் என்னை அழைச்சாங்க வரணும் இந்த கூட்டத்துக்கு. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றேன். மாசுங்கிறத ரொம்ப நீங்க செல்லமா மாசு மாசு உண்மையிலேயே மாசாட்டாயா செயல்பட்டு இருக்காரு. அவர் இருக்கிறதுனால சொல்லல, ஏன் சொல்றேன். நானு 2-3 தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை பார்த்தேன். கோயம்புத்தூர் போயிருக்காரு. அங்க போய் ஒரு ஆரம்ப சுகாதார நிறுவனத்துக்கு போறாரு. போனா என்ன செய்வாங்க, ஐயா எப்படியா இருக்கீங்க, டாக்டர் இருக்காரா இல்லையா, இல்லையா சஸ்பெண்ட் பண்ணி. இவரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் அங்க போய் இங்க வந்து வைத்தியம் பார்த்துட்டு போனாங்கல்ல, ஆமா அந்த நோயாளிகள் பட்டியலை கொடுங்க, ரிஜிஸ்டர் கொடுங்க. அவங்க எவ்வளவு ஒன்றா கொடுக்குறாங்க டாக்டர். அதில் பார்க்குறாங்க. பார்த்து அவங்களே எதிர்பாராத வகையில் இந்த நோயாளிகளுடைய செல்போன் நம்பர் இருக்குல்ல, அதை குறிக்கிறார். பல நோயாளிகள் செல்போன் நம்பரை அநேகமாக டாக்டர்கள் நர்ஸுகள் அப்படியே பதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறிச்சு விட்டு அதுல ஒருத்தருக்கு போன் பண்ணும். யாரு, நோயாளிக்கு, சிகிச்சை பெற்றவருக்கு. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலே நீங்கள் சிகிச்சை பெற்றீர்களாமே, சிகிச்சை எப்படி இருந்துச்சு? கோளாறு தான் சொல்லிடுவாங்க, நல்லா இருந்துச்சுங்கய்யா, தொடர் சிகிச்சை அளிக்கிறாங்க, ஆனாங்கய்யா பாராட்டிட்டு வர. இதையா மாசுங்கிறேன் பேச்சுக்காக சொல்லல. நீங்க இந்த மாதிரி அமைச்சர்கள் இப்ப இங்க அழகா சொன்னாங்கல்ல 1% எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா என்னுடைய நூலை டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம் 2 நூற்றாண்டு வரலாறுங்கிற நூல் 1999 ஏப்ரல். அப்ப நான் அந்த நூல்ல குறிப்பிட்டேன், பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு, முன்னோர் சொத்திலே என்று 1929 தந்தை பெரியார் தீர்மானம் போட்டார். அதை 1989 நிறைவேற்றி காட்டியவர் முதல்வர் டாக்டர் கலைஞர். 60 ஆண்டாச்சு. இப்ப நான் பாக்குறேன் ஆச்சரியமா, என்னன்னா பெண்கள் பெயரில் சொத்து பதிவு பண்ணா 1% பத்திர செலவு கம்மி. அவர் மேல எனக்கு தனிக்குது, ஏன்னா நானும் மதுரைக்காரன். அமைச்சர் மூர்த்தி அவர்களை சொல்ல ஏன் இதுதாங்க இப்படித்தாங்க போகணும். எனக்கு கூட ஒரு சின்ன சந்தேகிச்சு. ஆனா காலப்போக்கில் இந்த 10 லட்சம் ரூபான்னு அளவு வச்சுக்கீங்க பாரு, அதை கூட நீ போக போக கூட்டுவீங்க நான் நம்புறேன். அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ளுக்க சொத்து மதிப்பு பத்திரங்கள் எவ்வளவு ஒரு எண்ணிக்கைன்னு சொன்னார். கணிசமான துவக்கம்யா 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அதற்கு உட்பட்ட சொத்து பெண்கள் பெயரில் வாங்கினால் 1% செலவு குறைவு. அப்ப தாய்மார்கள் எல்லாம் மனிதனை வச்சுக்கணும். சொத்துக்கிட்டு புடிச்ச வாங்கினான்னு வச்சுக்கோங்க, ஐயா நீ என் பேர்ல சொத்து வாங்க, என் பேர்ல உனக்கு பிரியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா ரூபா மேல உனக்கு பிரியம் விட்டு இல்ல, என் பேர்ல வாங்கினீங்கன்னா 9000 ரூபாய் மிச்சம். இதையாவது சொல்லுங்கள் தாய்மார்களே, உங்க பேரிலே சொத்து வரட்டும். பெண்ணின் பெயரில் சொத்து, பெண்ணுக்கு சொத்து என்பது பொருளாதார சுதந்திரம். இதைத்தான் மார்க்சியமும் திராவிடமும் சொல்லுகிறோம். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், நீங்க அப்ப பாருங்க. செந்தில் பாலாஜி சார் என்ன ரொம்ப பிடிக்கும்னா, ஐயா கோடை காலம் வந்துருச்சு, இன்னும் கரண்ட் கட்டுவல்ல, பெரிய விஷயம் நம்மாலே மார்ச் மாசம் இப்ப ஏப்ரல் வேற வந்துட்டாலே பதவிமாப்புல ஐயா போதும்.
அப்படி பிரமாதமான முறையில அதை கையாண்டு இந்த வருஷம் மட்டும் இல்லை, இந்திய ஆண்டுகள் கூட. அதனால அவர் மீது எனக்கு பிரியம். ஆனா அதெல்லாம் விட அவர் மீது ஒரு புதுசா பிரியம் வந்திருக்கு. ஏன் தெரியுமா? பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பிடிக்காதவர்களில் ஒருவர் முக்கியஸ்த அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதனாலே அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அண்ணாமலைக்கு பிடிக்கலன்னா ஏதோ இதே இருக்கணும் இல்லையா அவர்கிட்ட. இத்தகைய அமைச்சர்கள், இன்னும் நிறைய அமைச்சர்கள், பல பணிகள் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கலாம். ஆனால் செய்து முடித்ததை நாம் குறைத்து மதிப்பிடக் கூடாது. இத்தகைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இதே அண்ணாமலையார் பாஜக மாநில தலைவர் ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார். என்னன்னா, தமிழ்நாட்டிலே அனைத்து அமைச்சர்களும் படிக்காமலேயே அதிகாரத்திற்கு வந்தவர்கள். அவ்வளவு அமைச்சர்களும் படிக்காமலேயே அதிகாரத்துக்கு வந்தவங்க. நான் கூட நினைச்சேன் ரைட்டா தப்பாங்கிறதுக்குள்ள கூட போகல. படிச்சாங்களோ படிக்கலையோ இவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்கல்ல, அதனாலதான் அதிகாரத்தை உட்கார வச்சிருக்காங்க மக்கள். சரி, இந்த அமைச்சர்கள் படிச்சாங்களா இல்லையான்னு கேட்குறீங்க. நான் கேட்கிறேன், இந்த பிரதமர்னு ஒருத்தர் இருக்காங்க, தமிழ்நாடு அமைச்சர்கள் படித்தார்களா இல்லையா, பட்டம் வாங்கினார்களா இல்லையா என கேட்கிற பாஜக தலைவரே, பிரதமர் மோடி எந்த கல்லூரியில் படித்தார், எந்த பட்டம் வாங்கினார், சர்டிபிகேட்டை மட்டும் வெளியிடுறாரு. புண்ணியமா போ, எல்லாரும் கேட்கிறேன். ஒருத்தன் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, தெரியுமா? பிரதமர் மோடி அவர்களுடைய பட்ட சான்றிதழ் சர்டிபிகேட்டை வெளியிட வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் ஆணையிட வேண்டும். டெல்லி பல்கலைக்கழகம் கூப்பிட்டாங்க. ஐயா, அவன் அவர் வாங்கின சர்டிபிகேட்டை கோர்ட்ல வேணா காமிப்போமே ஒழிய பொதுமக்கள்கிட்ட காமிக்க முடியாதுன்னு. நான் சொல்லுவேன், இந்த சர்டிபிகேட் என்கிறதே பொதுமக்கள்கிட்ட காமிக்கிறது தான். நான் பிகாம் சர்டிபிகேட் வச்சிருக்கேன், எம்காம் சர்டிபிகேட் வச்சிருக்கேன், எம்பில் சர்டிபிகேட் வச்சிருக்கேன். நம்ம எல்லாம் காமிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா இந்த சர்டிபிகேட் பூரா ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனா இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு சர்டிபிகேட் வாங்கினாதான் அதை கோர்ட்ல தான் காமிப்பாங்களாம், வேற யார்ட்டையும் காமிக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? தமிழ்நாடு அமைச்சர்கள் படித்தார்களா படிக்கவில்லையா, பட்டம் வாங்கினார்களா இல்லையா என்று கேட்பதற்கு. தமிழ்நாடு எத்தகைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் சில சாதனைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஆசை. நிறைவேற்றுவோம். ஆனா நான் ஒன்னே சொல்லுவேன், இந்த நாட்டில் இந்தியா டுடேங்கிற பத்திரிக்கை ஒரு ஆய்வை செஞ்சது. என்ன ஆய்வுனா, இந்தியா பூரா எல்லா மாநிலங்களும் போய், ஐயா பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இது, சாதி மத வெறித்தனம் இல்லாத, பாகுபாடுகள் இல்லாத மாநிலம் இது. ஒப்பு நோக்குல எல்லாத்தையும் இப்படி பார்த்தா அந்த இந்தியா ஏடி சொல்லுகிறது, இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் சகல துறைகளிலும் முதல் இடத்தில் இருப்பது கேரளா, அடுத்த இடத்தில் இருப்பது நமது தமிழ்நாடு. உங்களுக்கு சந்தேகம் வரும், இல்ல குஜராத் மாடல் நினைக்கிறையா? அது எங்க இருக்கு? ஒண்ணும் இல்ல, கடைசியா இந்த பாதுகாப்பை பொறுத்த வரையில குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லாம் கடைசியில. ஆனால் தமிழ்நாடு எத்தகைய இடத்தில் இருக்கிறது? இந்தியாவிலேயே 2வது இடத்திலே. பெண்களுக்கான பாதுகாப்பு, மக்களுக்கான பாதுகாப்பு, பாகுபாடு இன்மை என்பதிலே சாதனை புரிந்த ஒரு மாநிலமாக இது தமிழ்நாட்டுடைய பெருமை. ஆனா மோடி அரசுக்கு ஒரு பெருமை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்ப நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு நாள் திடீரென்று நான் கூட காங்கிரஸ் கட்சி எம்பி சச்சிதானந்த் அவங்ககிட்ட கேட்டேன், என்னங்க திடீர்னு பிரதமர் பேசினாரு அந்த விஷயம்.
அவர் சொன்னார், இல்லைங்க நாங்களே எதிர்பார்க்கலங்க, திடீர்னு சபாநாயகர் அறிவிச்சாரு, ஏதோ ஒரு செக்ஷனை வாய்ச்சாரு, அந்த பிரிவின் கீழ் மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார். சபையே அரண்டு போச்சு. ஏதோ பரபரப்பா சொல்ல போறாங்களா, அவ்வளவு. இவர் எழுதி வச்சு ஒண்ணு வாசிச்சாரா, என்னன்னா இந்தியாவின் சக்தியை உலகமே கண்டு இன்று அசந்து போய் நிற்கிறது அப்படின்னா என்ன கும்பமேளா அப்படின்னு உயர்த்தி பாஜகக்காரங்கள்லாம் கைது. என்னடா சாதனைனா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் நடத்தினாங்களே, யாரு லட்சக்கணக்கான பேர் போயிருக்காங்க, மக்களுடைய நம்பிக்கைன்னா அது கூட எல்லாம் போகல, மக்கள் தங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் போயிருக்காங்க. ஆனால் அதை ஒரு பெருமை என்று நாட்டின் பிரதமர் சொல்லலாம். இப்ப பாருங்க, எனக்குள்ள வச்சுக்கல பாருங்க, ஒரு வெளிநாட்டுக்காரர்கிட்ட போய், ஐயா எங்க நாட்டுடைய பெருமை என்ன தெரியுமா? என்னங்க பெருமை? உங்க நாட்டுடைய பெருமை அந்த அம்மா மேல பறந்துகிட்டு இருந்துச்சு, வர முடியாம இருந்துச்சு, நீங்க கீழே கொண்டாந்து இறக்குனீங்க, அது உங்க நாட்டின் பெருமை. அமெரிக்கா சீனாக்காரன் சொல்றான், சோதியமும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. 50,000 ஆண்டுகளுக்கு சீனாவில் இனிமே மின்சார பஞ்சமே கிடையாது. அது சீனாவின் பெருமை. இந்தியாவில் ஏதோ பெருமை, உலகமே அசந்து போய் நிற்குதுன்னு உங்க பிரதமர் சொல்லியிருக்காரு. என்ன கும்பமேளா அப்படின்னு நானும் அவனுக்கு சந்தேகம், கும்பமேளா என்னன்னு தெரியல. கும்பமேளான்னா என்ன அப்படின்னா நான் சொன்னேன், அது ஆத்துல குளிக்கிறது அப்படின்னு. கும்பமேளான்னா குளிக்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கூட்டமாக போய் மக்கள் குளிச்சா அதை மட்டுமே பெருமை என சொல்லக்கூடிய இந்த நாட்டுடைய மோடி, பிரதமர் மோடி, தமிழ்நாட்டை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்ணலாமா? தமிழ்நாடு அரசை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்ணலாமா? உங்க உள்துறை அமைச்சர் எல்லாம் பேசலாமா? என்னங்க யார் எதை பத்தி பேசுறதுன்னு விவசாயம் இல்லை. இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இங்க பாருங்களேன், ஒரு பாங்கு ஊதுன உடனே வேகமா ஓடியாந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஐயா கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இப்ப இங்க ஆக பெரும்பாலும் என்னவா இருப்போம், பொதுவா இந்துக்களா இருக்கும், முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் இருக்கும். கொஞ்சம் பேர் தானையா அவங்க பாங்கு ஊதுனா ஓடிட்டு போறாங்க, நம்ம ஏன் கூட்டத்தை நிப்பாட்டணும்? அமைச்சர்களா இருக்கும்போது நான் ஏன் நிப்பாட்டினேன்? இதாயா தமிழ்நாட்டுடைய மாண்பு, மத நல்லிணக்க மாண்பு. ஆனா இங்க எச் ராஜான்னு ஒருத்தர் இருக்க, எச் ராஜான்னு ஒருத்தர் தெரியாது, அவர் ஒரு பதிவு போட்டார், நானே அசந்து போயிட்டேன். தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை அமைச்சகம் பெருமாள் கோவில் ஒன்றுக்கு அறங்காவலராக நர்கீஸ் கான் என்கிற முஸ்லீமை போட்டிருக்கிறது. இந்து கோயிலுக்கு முஸ்லீமை போடலாமா? ஆகவே இந்துக்களை கலந்து எழுவீர் அப்படின்னு போட்டார். எனக்கு முதல்ல ஒட்டு புரியல, பெருமாள் கோயில கொண்டு போய் ஐயா நர்கீஸ் கானை போட்டாங்க. அப்புறமேலுதான் வருது நம்முடைய தமிழ்நாடு அரசு அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் இது வச்சிருக்குல்ல, உண்மை கண்டறியும் துறை, அதுல இருந்து ஐயா நர்கீஸ் கான்கிறது அவர் பேரு உண்மை, ஆனா அவர் அப்பா அம்மாவும் இந்து, அவரு இந்து, பேரு மட்டும்தான் நர்கீஸ் கான். அதை விட அருமையான விஷயம் ஏன் அந்த பேர் வச்சாரு? அப்பா அப்பா என்ன பேர் வைப்பாரு? தன்னுடைய அப்பா பேரை வைப்பாரு. பெயரன், தாத்தா பெயரை கொண்ட பேரன். ஆனா நர்கீஸ் கான் ஏன் அந்த பேரை வச்சேன்னு அவள் வழக்க சொல்லியிருக்காரு. என் பிள்ளை இருக்கானே, இவன் பிறக்கிறதுக்குள்ள என் மனைவியை படாத பாடு படுத்திட்டா, ரொம்ப சிக்கலான ஆபரேஷன், அந்த ஆபரேஷன் ரொம்ப வெற்றிகரமா நடத்தின டாக்டர் நர்கீஸ் கான். அந்த நர்கீஸ் கான்கிற அந்த டாக்டர் பேரை என் பிள்ளைக்கு வச்சையா. இதாண்டா தமிழ்நாட்டுடைய மத நல்லிணக்கம். இதையும் சொல்ற தனமா, அந்த வார்த்தை இதையும் சொல்ற தனமா இந்து முஸ்லிம் மோதலை உருவாக்குவதற்காக பயன்படுத்துகிறார் என்றால் அத்தகைய ஒரு கட்சி அது சொல்லுது. அதுதான் 2026 தமிழ்நாட்டுல
அந்த பாஜக கூட்டணி ஆட்சி வரப்போகுதான். இப்பதான் ஒரு பதிவு போட்டிருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. எடப்பாடி இவங்களுடைய ஆட்சி வந்தால் என்ன ஆகும் என்று தயவு செய்து எண்ணிப்பார். அப்ப இந்த மத நல்லிணக்கத்தை எல்லாம் கெடுக்கிற வேலையை அவர்கள் செய்வார்கள். நான் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னும் 2 அமைச்சர் பெருமக்கள் பேசணும். எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி. தாய்மார்களே, நீங்க எல்லாருமே பெரும்பாலும் இந்துக்கள், இந்து தெய்வங்களை கும்பிடுறவங்க. நம்ம எல்லாரும் எல்லா வகையான தெய்வங்களையும் கும்பிடுவோம். ஒன்றும் நமக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவோம், எங்க அம்மா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும், குல தெய்வத்துக்கும் மஞ்சள் பிடிச்சி போடும். எங்க மதுரையில தெற்கு வாசல்ல உருளைக்கிழங்கு சாய்வுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்னன்னா காலையில உருளைக்கிழங்கு வைப்பார், சாயங்காலம் மதிப்பார். அவர்கிட்டையும் நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், என்ன அம்மா எல்லார்கிட்டையும் எல்லா மதத்தவர்கிட்டையும் போய் எனக்காக வேண்டுகிறேன். எங்க அம்மா ஒரே வாக்கியம், என்ன சாமியாவது காப்பாற்றட்டும் மேடம். எப்படி நம்ம பாலிசி? இந்த பண்ணைத்தன்மை தமிழ்நாட்டிலே பல மதங்கள் பல தெய்வங்கள் இருக்கட்டுமே, என் பிள்ளையை ஏதேனும் ஒரு தெய்வம் காப்பாற்றுக. இதுதான் என்னுடைய தாய்மார்களுடைய மனோநிலை. அதை கெடுக்கிற வேலை அவங்களுக்குள்ளே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் சண்டை இருக்கிற வேலையை பார்த்தா விடுவோமா? இறுதியா ஒரே ஒரு கேள்வி, இந்துக்கள் என பேசுகிறீர்கள். பாஜக இந்துக்களுக்காக இருக்கிறது, மோடி அரசு இந்துக்களுடைய அரசு, நல்லது. இப்ப இந்து தாய்மார்களுக்கு அடிப்படையான ஒரு பிரச்சனை, தாலிக்கு தங்கம் வாங்கணும் மக கல்யாணத்துக்கு. தாய்மார்களை தங்கத்தின் விலை என்ன? முந்தா நாள் வரைக்கும் 66,000 ரூபாய், கொஞ்சம் குறைஞ்சு ஒரு பவுன் விலை 66,000 ரூபாய். நான் சவால் விட்டு கேட்கிறேன் மோடி அரசை நோக்கி, தமிழ்நாடு பாஜக தலைவர்களை நோக்கி, இந்துக்கள் ஆட்சி என்கிறீர்களே. ஒரு தாய்மான் தங்க கடைக்கு போய் நான் இந்து மதம், இதோ என்கிட்ட சர்டிபிகேட் இருக்கு. மோடி டிகிரி சர்டிபிகேட் காணா போனது மாதிரி காணா போல, என்கிட்ட இந்துன்னு சர்டிபிகேட் இருக்கு. ஆகவே இந்துவாகிய எனக்கு 66,000 ரூபாய் பவுன் என்பதற்கு பதிலாக 36,000 ரூபாய்க்கு தருக அப்படின்னா தருவாங்களா? நான் கேட்கிறேன், இந்துக்கள் ஆட்சினா தரணும், தர தயாரா? என்ன பம்மாத்து பண்றீங்க? இந்துக்கள் எல்லாரும் இந்துக்கள் தாயா, எல்லாரும் இந்துக்கள் தான். துரைமுருகன் ஐயா ரொம்ப அழகா சொன்னாரு. எடப்பாடியார் வந்து நான் விவசாயின்னு அவரு, நீங்க தான் விவசாயி, நாங்கள் ஐஏஎஸ் ஆபீசரான்னு கேட்டாரு. சட்டசபை நானும் விவசாயி தாயாங்கிற மாதிரி. இந்துக்கள் நாங்கள் இந்துக்கள் தாயா. தமிழ்நாட்டில் 88% பேர் இந்துக்கள் என்று பதிவு செய்திருக்கிறோம். தெரிந்து கொள்ளுங்க. இந்த இந்துக்களுக்கு என்ன செய்தாய்? இந்து தாய்மார்களுக்கு என்ன செய்தாய்? என்னங்க கேஸ் விலை என்ன இருக்கு? 860 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கா இல்லையா? இந்து தாய்மார்கள் என்றால் 460 ரூபாய்க்கு தருவியா? தர தயார ஒத்துக்கொள்ளுங்க. இந்துக்களுக்கு எதுவும் செய்யாமலேயே இந்துக்கள் ஆட்சி என சொல்லுகிற அந்த வஞ்சகத்தனத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு அவரை எதிர்த்து, அவருடைய இந்த மோசமான கொள்கைகளை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய போராட்டம் வெல்ல வேண்டும், அவருடைய வாழ்நாள் நீடிக்க வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். அது நமக்காக. நன்றி, வணக்கம்.